இன்ன ஷஜரத்தன் كانت تعذي المسلمين فجاء رجل قطعها فدخل الجنة. ஒரு மரம் இருந்தது, அந்த மரம் முஸ்லிம்களுக்கு நோவினை செய்து கொண்டிருந்தது. ஒரு மனிதர் வந்தார், ஃபக்கத்தாஹா, அந்த மரத்தை வெட்டினார், ஃபதகலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் போனார் என்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மரம் அல்லாஹுவை துதி செய்கிறது. அப்படிப்பட்ட மரங்களில் ஒரு மரம் ஒரு முஸ்லிமுக்கு தீங்கு செய்தது. அப்படியே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு, ஒரு குடும்பத்துடைய வாழ்வுக்கு, ஒரு சமூகத்துடைய வாழ்வுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது. ஒரு மனிதர் வந்து இறைவனை துதி செய்கின்ற அந்த மரத்தை வெட்டுகிறார். இறைவனை சுஜுது செய்கின்ற, துதி செய்கின்ற, தஸ்பீஹ் செய்கின்ற மரத்தை வெட்டிய மனிதனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். மனிதனை அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான் பாருங்க. மரமே அல்லாஹுவை துதி செய்கிறது. அந்த மரம் மக்களுக்கு இடைஞ்சல் செய்தால் அந்த மரத்தை வெட்டிய மனிதனை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்றால், இந்த உலகத்தில் இறைவனை துதி செய்கின்ற எல்லாவற்றையும் விட அல்லாஹ் மனிதனை உயர்த்தி இந்த உலகத்தில் பார்க்கிறான். ஆனால் மனிதர்களின் நிறைவானவர்கள் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, லக்கத் ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah, நான் ஒரு மனிதனை சுவர்க்கத்திலே பார்த்தேன், அவன் அப்படியே சுவர்க்கத்தில் புரண்டு புரண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் யார் என்று கேட்டால், ஃபீ ஷஜரத்தின் கத்ஆஹா மின் லஹ்ரி தரீக், வீதியில் அப்படியே ஒரு மரம் இருந்துச்சு, மக்களுக்கு அது நோவினப்படுத்தி கொண்டிருந்துச்சு, அதை வெட்டினான். அவனுக்கு என்ன கூலி என்றால் சுவர்க்கத்திலே புரண்டு புரண்டு தூங்கினான். இன்றைக்கு நம்ம வச்சிருக்கிற மரம் பக்கத்து வீட்டில் தான் குப்பை புல்ற, தேங்காய் அங்கே அளபுல்ற, பிலாக்கா அங்கே அளபுல்ற, கம்பு அங்கே அளபுல்ற, கட்டில் எல்லாமே அங்கே அளபுல்ற. ஆனால் நம்மளை விட்ட மட்டும் நிழல், அவன்ட விட்ட குப்பை. அதை வெட்டாண்டு சொன்னா சண்டைக்கு வாரான். அல்லாஹு அக்பர். வெட்டேலாண்டு நிற்கிறான். மரத்தில் கைய வச்சாயினா, மரத்தை வெட்டினா உன்னை நான் வெட்டிடுவேன் என்று சொல்றான். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனுஷனுக்கு மற்றவர்களுக்கு தீங்கு செய்கின்ற, அல்லாஹ்வுடைய நாமத்தை தஸ்பீஹ் செய்கின்ற மரத்தை வெட்டிய மனிதனுக்கு சொர்க்கம். இன்றைக்கு மற்றவனுக்கு இடைஞ்சல் செஞ்சு கொண்டிருக்கின்ற மரத்தை வச்சு சண்டை நடத்தி கொண்டிருக்கிறான். ஏலமுடா போங்கலம் யூசிக்கு, ஏலமுடா போங்கலம் பொலிசிக்கு என்று இன்றைக்கு உலகத்தில் அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாவே வெட்டினா உனக்கு சுவர்க்கம் என்றான். இவன் மரத்தை வெட்டினா ஒன்ன வெட்டிடுவன் என்று சொல்றான். எங்க இன்றைக்கு முஸ்லிம் உம்மத் இருந்து கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆனா இன்றைக்கு பேசக்குள்ள எல்லாரும் இதெல்லாம் மறந்துதான் பேசி கொண்டிருக்கிறார்.